நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்பவே அவனை கண்டிச்சு வை. எப்படியும் இப்ப உன் புருஷன் கூட உன்னோட இல்ல. மிச்சம் மீதி இருக்கிற உன் வீடும் செதறி போறதுக்குள்ள இவனை பத்திரமா பாத்துக்க. இல்லனா எதிர்காலத்துல நீ ரொம்ப வருத்தப்படுவ. வாடா. ரன்வீர், உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாதா? அவன் தலையில எப்படி அடிபட்டு இருக்கு பாரு. ஆனா அவன் தான் மீரா 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 போதும் ரன்வீர், போதும். அந்த பேரை கேட்டு கேட்டு நான் கலைச்சு போயிட்டேன். அதுல இருந்து முதல்ல வெளியில வா. அவளுக்காக நீ ஸ்கூலுக்கு போக மாட்ட, அவளுக்காக இந்த ஊர்ல இருக்கிற பசங்க கூட எல்லாம் சண்டை போடுற. மான்சி அண்ணி சொல்லிட்டு போனது கரெக்ட் தான். ஒருவேளை உன்னை இப்ப சரி பண்ணலனா போக போக நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன ரன்வீர், நீ ஸ்கூலுக்கு போலியா? நீங்க என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இவன் வரதும் போறதும் நீங்க பார்க்கவே இல்லையா? இவன் குழந்தைய தூக்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு போறான்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையா? உங்களுக்கு இதுவாவது தெரியும்ல, குழந்தைய தூக்கிக்கிட்டு போனா இவனை ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்கன்னு. அத நான் உங்களை நம்பி உட்கார்ந்துட்டு இருந்தேன். இவன் இல்லாதப்போ நீங்க அந்த குழந்தைய பாத்துக்குவீங்கன்னு. ஏன் இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட மறைச்சீங்க? ஏன் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறீங்கன்னு தெரியல. முதல்ல இவனோட அப்பா அவர் பண்ண காரியத்தை என்கிட்ட இருந்து மறைச்சாரு. அப்புறம் இப்ப இவன் அவங்க அப்பா மாதிரியே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கான். இங்க பாரு ரன்வீர், நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோ. நீ நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும். அத விட்டுட்டு அவ கூட அம்மா எப்ப பார்த்தாலும் அவ கூடன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என் தங்கச்சி பேரு மீரா, உங்களால மீரான்னு சொல்லி கூப்பிட முடியாதா? அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பா வராத வரைக்கும் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ரத்னா, அப்பா வர வரைக்கும் உன்னால ஸ்கூலுக்கு போக முடியாதா? நீ போக மாட்டியா? வாழ்நாள் முழுக்க நீ இங்கேயே உட்கார்ந்துட்டு அவருக்காக காத்துக்கிட்டு. ஏன்னா இதுக்கு மேல உங்க அப்பா வர போறது இல்ல. அவர் வர மாட்டாரு. உங்ககிட்டயும் சரி, என்கிட்டயும் சரி. அவர் வருவாரு. ஏன் வர மாட்டாரு? கண்டிப்பா வருவாரு. வீட்டுக்கு வராம வேற எங்க போவாரு? அப்பா வந்ததும் அவர்கிட்ட உங்களை பத்தி சொல்ல போறேன், நீங்க என்ன அடிச்சிட்டீங்கன்னு. உனக்கு மூளை ஏதாவது கெட்டு போச்சா? சின்ன பையனை கை நீட்டி அடிக்கிற. அப்புறமே அதுக்கு இன்னைக்குதான் ராக்கி. எனக்கு இன்னைக்கு என் தங்கச்சி வேணும். போது ரன்வீர், அடம் பிடிச்சிட்டு இருக்க. தங்கச்சியை டப்பால போட்டு மூடி வச்சிருக்கோம், கேட்ட உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு. உங்களால ஒரு தங்கச்சி கொடுக்க முடியல, இனிமே எதுவும் கொடுக்காதீங்க. நானும் எதுவும் கேட்க மாட்டேன். எல்லாத்தையும் உங்ககிட்டே வச்சுக்கோங்க. சாப்பிட்டு போ. எதுக்காக அவனை திட்டின? வேற என்ன பண்ண சொல்றீங்க? அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. ரத்னா, அவன் சின்ன பையன். வீட்டுக்கு வராம வேற எங்க போவாரு? அப்பா வந்ததும் அவர்கிட்ட உங்களை பத்தி சொல்ல போறேன், நீங்க என்ன அடிச்சிட்டீங்கன்னு. அம்மா ரத்னா, கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல
உங்களால புரிஞ்சுக்க முடியாது. எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அனுபவிக்கிற என்னாலயும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுக்க முடியலையே. அத்தை, என்னால பொறுமையா இருக்க முடியல. என்னால பொறுமையா இருக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் என்ன நானே குழப்பிக்கிட்டு இருக்கேன். இந்த அறையை விட்டு வெளியில போகும்போது என்ன நானே புரிய வச்சுக்குவேன். ரத்னா, கொஞ்சம் பொறுமையா இரு, கட்டுப்பாடோட இருன்னு. ஆனா ஏதாவது ஒண்ணு நடக்குது, அப்புறம் நான் பலவீனம் ஆயிடுறேன். அத்தை, நீங்க ஏன் எனக்கு புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க? என்ன 4 அடி அடிங்க அத்தை. நான் எப்படி அத்தை மறந்து? நான் ஒரு பொண்டாட்டி மட்டும் இல்ல, நான் ஒரு அம்மாவும் தான். என் பையனை நான் தானே நல்லபடியா பாத்துக்கணும். எனக்கு ஏற்பட்ட வலி என் தாய்ப்பாசத்தை விட பெருசாயிடுச்சா? எப்படி பார்த்தாலும் தப்பு என்னோடதான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ஏற்பட்ட பிரச்சனையில ரன்வீரை நான் சரியா பாத்துக்கவே இல்ல. வீட்டோட ஆம்பளையா மாறிட்டேனா அப்புறம் ரன்வீருக்கு அம்மா அப்பா ரெண்டுமே நான் தானே அத்தை. இல்ல இல்ல, நான் என்னோட பையன் வாழ்க்கையை கெட்டு போக விட மாட்டாத்த. மான்சி அண்ணி சரி அதை சொல்லிட்டு போனாங்க. என் பையனோட வாழ்க்கைக்காக நான் தானே ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். அத்த, நான் தானே அவனுக்கு வாழ்க்கை கொடுத்து அவ வாழ்க்கையை நான் தானே சரி பண்ணி ஆகணும். நேரம் வந்துருச்சு அத்த, முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரன்வீர், இது உங்க அப்பாவோட நீண்ட நாள் கனவு, என் வாழ்க்கையில இருக்கிற நீண்ட நாள் லட்சியம். இந்த இடத்துல ஒரு விவசாய பள்ளிக்கூடம் திறக்கணுன்றது என்னுடைய ஆசை. எனக்கு ஒரு வாக்கு கொடு. ஒருவேளை என்னால் இந்த கனவை நிறைவேற்ற முடியலன்னா நிச்சயமா நீ தான் அதை நிறைவேற்றியாகணும். சரிப்பா, நான் உங்களுக்கு வாக்கு தரேன். உங்க கனவு கண்டிப்பா நிறைவேறும். நான் இல்லாதப்போ வீட்டோட ஆம்பளையா இருந்து உன் அம்மா உன் தங்கச்சியை நீ நல்லா பார்த்துக்கோ. இனிமே உங்க அப்பா எல்லாம் வர போறது இல்ல. அவரு உன்னையும் உங்க அம்மாவையும் விட்டுட்டு நிரந்தரமா எங்கேயோ ஓடி போயிட்டாரு. பயந்தாங்கொல்லி. இனிமே அவர் திரும்பி வர போறது இல்ல. அப்பா வர வரைக்கும் நீ ஸ்கூலுக்கு போக மாட்டியா? அப்ப வாழ்நாள் முழுக்க இங்கேயே உட்காந்துட்டு அவருக்காக காத்துக்கிட்டு. ஏன்னா இனிமே உங்க அப்பா வர போறது இல்ல. மீரா, அம்மா பொய் சொல்றாங்க. நீ பயப்படாத. அப்பா நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு. அது எனக்கு தெரியும். அப்பா நகரத்துக்கு ஏதாவது வேலையா போயிருப்பாரு, திரும்பி வந்துடுவாரு. மீரா, அப்பாவை திருப்பி கூட்டிட்டு வரணும். அப்புறம் எனக்கு தெரியும் அவர் எப்படி கூட்டிட்டு வரணும்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல வேண்டாம், வயிறு போயிடுச்சு, போதும். என்கிட்ட கொடுங்க. அட, கருணா சித்தப்பா, ரன்வீர் கண்ணா, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஆமா கருணா சித்தப்பா, எல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன விஷயம்ப்பா? கருணா சித்தப்பா, அப்பா நகரத்துக்கு போய் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இன்னும் கூட அவர் திரும்பி வரல. கருணா சித்தப்பா, அம்மா இன்னைக்கு தப்பா பேசிட்டாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இனிமே அப்பா திரும்பி வர போறது இல்லையா.
அப்படி நடக்குமா என்ன? அப்பாக்கு அவ்வளவு பெரிய வேலையா இருக்கு. என்ன சித்தப்பா, அவர் ஏதோ வேலை விஷயமா தான் அங்க போயிருக்காரு. சொல்லுங்க சித்தப்பா, அவர் திரும்பி வருவார்ல? கர்ணா சித்தப்பா சொல்லுங்க, அவர் வேலை விஷயமா தான் அங்க இருக்காரு, திரும்பி வந்துருவார்ல? சொல்லுங்க கண்ணா. ஒருவேளை கடவுள் விருப்பப்பட்டார்னா உங்க அப்பா கண்டிப்பா திரும்பி வருவாரு. கர்ணா சித்தப்பா, எல்லா வேலையும் ஏன் கடவுளே பண்றாரு? அவங்க வேலையை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாருன்னா யாருக்கும் கஷ்டம் கிடையாதுல. அதனால சித்தப்பா, எல்லா வேலையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட கூடாதுல. ஒரு சில வேலை நம்மளும் பண்ணணும். அதனால ஒரு வேலை பண்ணுங்க, நகரத்துல போய் அப்பாவை திருப்பி கூட்டிட்டு வந்துருங்க சித்தப்பா. கர்ணா சித்தப்பா சொல்லுங்க, நீங்க அப்பாவை கூட்டிட்டு வேற நகரத்துக்கு போவீங்கல்ல? சொல்லுங்க கர்ணா சித்தப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களை நான் ஐஸ் கடி கொண்டு வர சொன்னனே, அப்ப நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க. நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனா அப்ப நீங்க கண்டிப்பா கொண்டு வரேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு வாக்கு தரேன். ஒரு வாட்டி உன் வாழ்க்கையில என்ன வேணுமோ கேளு, அதை நான் கண்டிப்பா தருவேன். நான் உங்ககிட்ட என் அப்பாவை கேக்குறேன். கர்ணா சித்தப்பா, நீங்க என் அப்பாவை கொண்டு வந்து தருவீங்கல்ல? சொல்லுங்க சொல்லுங்க கர்ணா சித்தப்பா. நான் எங்கிருந்து கொண்டு வரது? உங்க அப்பாவை எங்கிருந்து கொண்டு வரதுடா? எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலயும் நான் தேடி பார்த்துட்டேன், ஆனா அவர் கிடைக்கல. அவர் எனக்கு கிடைச்சாருன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருப்பேன். அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் சரியாயிடும். கர்ணா சித்தப்பா சொல்லுங்க, நீங்க அப்பாவை கூட்டிட்டு வருவீங்கல்ல? ஆமா கண்ணா, நீ எதுவும் கவலைப்படாத. நான் கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவேன். நான் நகரத்துக்கு போய் அப்பாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். சரியா? சரி, நீ வீட்டுக்கு போ. கண்டிப்பா போவீங்களா கர்ணா சித்தப்பா? அப்பாவை கூட்டிட்டு வந்துருங்க. நீ போ. என்னங்க, அவன் எல்லாரையும் எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறான். அவங்க அம்மாவை, அவன் தங்கச்சிய, அவங்க அப்பாவை. மனுஷங்கள்லாம் எப்பவும் வளராம குழந்தையாவே இருந்திருக்கலாம். இந்த கோபம், இந்த பகை, இது எதுவுமே இல்லாம இருந்திருக்கும். அண்ணன் பண்ணது தப்புதான், ஆனா அவர் உங்களுக்கு சகோதர மாதிரியான நண்பன். அவர் உங்க மேல நிறைய அன்பு வச்சிருந்தாரு. மனுஷங்க தப்பு மன்னிக்க கத்துக்கணும். நீ என்ன சொல்ற ருக்மணி? நான் பூபதியை மன்னிக்கணும்னு சொல்ல வரியா? அவனை மன்னிக்கிறதுனால எங்க அம்மா எனக்கு திரும்பி வந்துருவாங்களா? அது நடக்கவே நடக்காது. இந்த ஜென்மத்துல அவனை என்னால மன்னிக்கவே முடியாது. அவன் பண்ண துரோகம் இங்க இருக்கு ருக்மணி. நீ சரியாதான் சொன்ன. பூபதி எனக்கு நண்பன் மட்டும் கிடையாது, கூட பிறக்காத அண்ணன் மாதிரி. ஆனா அவன் என் கூட இப்படி ஒரு தடவை கூட அவன் யோசிச்சு பார்க்கலையா எனக்கு இப்படி துரோகம் பண்றோம்னு? என்னால அவனை மன்னிக்க முடியாத. அன்னைக்காகவும் ரன்வீர்க்காகவும் முடியாதா? அவங்களோட வேதனை என்னன்னு என்னால உணர முடியுது. அதனால கண்டிப்பா போவேன். கண்டிப்பா பூபதியை தேடுவேன். இந்த நகரத்துல மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிப்பேன். அவன் எங்கேயாவது ஒரு மூலையில இல்லாமைய போயிட போறான். அவனை தூக்கிட்டு வந்து அவன் குடும்பத்தோட சேர்த்து வைப்பேன். ஆனா அவன் எனக்கு அன்னைக்கு ரன்வீருக்கு பண்ண துரோகத்தை மட்டும் மன்னிக்க மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவனை நான் மன்னிக்க மாட்டேன்.
இனிமே நான் உங்ககிட்ட பேச போறதில்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனிமே நான் உங்ககிட்ட பேச போறதில்ல. ஏ கன்னத்துல அடைஞ்சிட்டீங்கல்ல, அதுவும் வேகமா. இன்னும் கூட என் காதுல விசில் சத்தம் கேக்குது. அப்பா இருந்தா உங்களை சும்மா விட்டுக்க மாட்டாரு. நான் கருணா சித்தப்பா கிட்ட சொல்லிட்டேன். அவர் அப்பாவை கூட்டிட்டு வர போறாரு. அப்பா வர போறாரு. வந்து என்ன சொல்ல போறாருன்னு பாருங்க. சரிம்மா, நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்பா வர போறது இல்லைன்னு? சொல்லுங்கம்மா, நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்பா திரும்பி வர போறது இல்லைன்னு? அப்பா இவ்வளவு நாள் திரும்பி வராம இருந்ததே இல்லையே, ஏன் இந்த வாட்டி சீக்கிரமா வரல? நான் தப்பா ஏதாவது பண்ணிட்டேனா? என் மேல ஏதாவது கோவமா என்ன? இல்ல கண்ணா, இல்ல. அவருக்கு எப்படி உன் மேல கோவம் வரும்? உனக்கு தெரியும்ல, அவருக்கு உன் மேல நிறைய அன்பு இருக்குன்னு. அவரால் உன் மேல கோவப்படவே முடியாது. அப்புறம் யார் மேல கோவம்? ஏன் திரும்பி வரல? எப்ப வருவாரு? கண்ணா, உன் அப்பா இருக்காருல்ல, இவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தானாவே அவன் புரிஞ்சுப்பான். இவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவன்கிட்ட எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் நான் பொய் சொல்லிட்டேன்னு இவன் நினைக்கிறத நான் விரும்பல. எனக்கு தெரியாது. உன்னோட இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லப்பா. இல்லனா பரவாயில்ல, எனக்கு தெரியும். அப்பா சீக்கிரமா வருவாரு என்கிட்ட, மீரா கிட்ட விளையாடுறதுக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. கண்டிப்பா வருவாரு. அம்மா, அப்பா வரும்போது நம்ம 2 பேரும் அவர்கிட்ட சண்டை போடலாம். இல்ல இல்ல, நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன். நீங்களும் பேசாதீங்க. ஒருவேளை நான் அவர்கிட்ட பேசி இருந்தேன்னா அப்போ அவர் வரும்போது வரட்டும். ஆனா இப்போ நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா ஆதரவா இருந்து நம்மள பாத்துக்கணும். இல்லம்மா, நம்ம 2 பேரும் எப்படி? நம்ம 3 பேரு. நீங்க, நான், அப்புறம் என்னோட மீரா. மூணு பேர் இருக்கோம்ல, நீங்க, நான், மீரா. ரன்வீர், நான் என்ன விரும்புறேன்னா, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். உன் எதிர்காலம் பிரகாசமா இருக்கணும். ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா நீ ஸ்கூலுக்கு போகணும்ல? ஆமாமா, எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா மீராவை யார் பாத்துப்பா? உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன், நீங்க பாத்துப்பீங்களா? இவளை என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன்.